டிஸ்கஷனை பார்த்துருவோம். இந்த கான்டெஸ்ட் 3ல என்னென்ன லெசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னா thermal properties of matter, அடுத்து thermodynamics, next kinetic theory, then waves. இந்த நாலுமே வந்து +1 சிலபஸ். +2 சிலபஸில் magnetism and matter and EM waves. இந்த 6 சாப்டர்ஸோட கொஷின்ஸு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷினு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். 10 gram of ice cube at 0 degrees Celsius are released in a tumbler. Water equivalent 55 gram at 40 degrees Celsius. Assuming that negligible heat is taken from the surrounding, the temperature of water in a tumbler becomes nearly. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஐஸ் கியூபை டம்ளருக்குள்ளே நம்ம போடுறோம். அந்த டம்ளர் வந்து 40 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அந்த ஐஸ் கியூபை போட்ட உடனே அந்த டம்ளரில் இருக்கிற ஹீட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஐஸ் கியூப் அப்படியே மெல்ட் ஆகி ஏதோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு வரும். என்ன டெம்பரேச்சரில் வந்து அந்த ஐஸ் கியூபு மெல்ட் ஆகி வாட்டராக வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனை ரீச் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இதில் வாட்டர் ஈக்குவலன்ட் 55 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த டம்ளர் 55 கிராம் ஆஃப் வாட்டரு 40 டிகிரி செல்சியஸில் இருக்கிறப்ப எவ்வளோ ஹீட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை இந்த டம்ளர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்போ அதை டயக்ராமேட்டிக்காக நம்ம பார்த்தோன்னா, ஓகே, இந்த டம்ளரில் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஐஸ் கியூபை போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த ஐஸ் கியூப் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் T is equal to 0 டிகிரி செல்சியஸ். இதனுடைய மாசு M is equal to 10 கிராம். தென் இந்த டம்ளர் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் T, இதை வேணால் T1, இதை T2ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 40 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ இதை வாட்டர் ஈக்குவலன்ட் எடுத்துக்கிட்டோம்னா 55 கிராம்ஸ். அப்போ மாஸ் ஆஃப் அண்ட் இது ஐஸு, இது மாஸ் ஆஃப் அண்ட் டம்ளர் இஸ் ஈக்குவல் டு 55 கிராம்ஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஐஸ் கியூப் மெல்ட் ஆகி கம்ப்ளீட்டாக வாட்டராக மாறணும்னா லேட்டன் ஹீட்டோட ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். Q இஸ் ஈக்குவல் டு ml. இல்லை அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகணும், வாட்டர் என்ன ஆகிடுச்சு, அந்த ஐஸ் கியூப் கம்ப்ளீட்டாக வாட்டராக மெல்ட் ஆகிடுச்சு, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகணும்னா Q is equal to ms del T அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற டெம்பரேச்சர் எல்லாமே பார்த்தோம்னா 31, 22, 19, 15 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஐஸ் கியூப் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கு போகுது. இப்போ ஆஸ் பர் கேலரிமெட்ரி ஃபார்முலாஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, heat loss is equal to heat gain. Heat loss is equal to heat gain. எது ஹீட்டை லாஸ் பண்ணுது, அந்த டம்ளர் ஹீட்டை லாஸ் பண்ணுது. ஹீட் கெயின், எது ஹீட் கெயின் பண்ணுது, ஐஸ் கெயின் பண்ணுது. ஸோ அப்போ ஹீட் லாஸ் அப்படிங்கிறப்போ ms del T அப்படிங்கிற ஃபார்முலாவும், ஹீட் கெயின் அப்படிங்கிறப்போ இது 2 ஸ்டெப்பில் ஹீட்டை கெயின் பண்ணுது. ஒன்று அந்த ஐஸ் கியூப் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி வாட்டராக மாறிடுச்சு, அதுக்கு ஒரு ஸ்டெப்பு. அடுத்து 2வது ஸ்டெப்பில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அப்போ 2 ஈக்குவேஷன் நம்ம போட்டுக்கிறோம். ml ப்ளஸ் ms del T அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு டம்ளர் இதனுடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55. நம்ம அந்த டம்ளர் என்ன மாற்றிட்டோம், ஒரு வாட்டர் ஈக்குவலண்ட்டாக மாற்றிட்டோம். அப்போ 55 கிராம் இன்ட்டு இங்கே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே நம்ம எதில் எடுத்துக்கிறோம்னா சிஜிஎஸ் யூனிட்டில் எடுத்துக்கிறோம். அப்போ 1 கேலரி பை கிராம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். கிராம், டிகிரி செல்சியஸ் அல்லது கெல்வின் அதில் நம்ம எடுத்துக்கிறோம். எஸ்ஸுக்கு வேல்யூ 1 இன்ட்டு del T. இப்போ 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து இன்பிட்வீன் ஏதோ ஒரு டெம்பரேச்சருக்கு வரப்போகுது. அந்த டெம்பரேச்சரை ஏதோ நம்ம T அப்படிங்கிற ஒரு டெம்பரேச்சர்னு எடுத்துக்குவோம். அப்போ 40 மைனஸ் T அப்படின்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இங்கே மாஸ் ஆஃப் அன் ஐஸ் கியூப் 10 கிராம் இன்ட்டு லேட்டன்ட் ஹீட் 80 ப்ளஸ் ms del T இங்கே 10 into 1 into
T minus 0 ஏன்னா 0 degree Celsius இருந்து தான் என்ன ஆகுது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. இங்கே 55 into 40 பார்த்தோன்னா 2200 minus 55T is equal to 10 into 80 800 plus 10T. Then இப்போ T எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரோம் 65T இங்கே 2200 minus 800 போனோன்னா 1400 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே இப்போ T is equal to 1400 divided by 65. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இப்போ இதை டிவைட் பண்ணி நம்ம போட்டோம்னா 21 point something வேல்யூ கிடைக்கும். அப்போ நியர்லி அப்படின்னு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் T is equal to 22 degree Celsius அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ given option 22 degree Celsius. ஓகே தானே, நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider a compound slab consisting of two different material having equal thickness arranged in a series. Thermal conductivities K and 2K respectively. The equivalent thermal conductivity of the slab. இப்போ ஒரு காம்பவுண்ட் ஸ்லாப் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஸ்லாபு, ரெண்டு ஸ்லாப் இருக்கு. இங்கே டூ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், இது வந்து K, இது 2K, ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஹேவிங் ஈக்குவல் திக்னஸ் அப்படிங்கிறப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா வில் பி காமன் ஃபார் போத் த காம்பவுண்ட் ஸ்லாப், போத் த ஸ்லாப்ஸ். அடுத்து தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துறாங்க. இப்போ லென்த்தை பற்றி நம்ம ஒன்றும் கொடுக்கல, அதனால் ஈக்குவல் லென்த் LL ஈக்குவல் லென்த் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவலன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஸ்லாப் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இப்படி ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குது, R1 R2ங்கிற ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னா இதனுடைய ஈக்குவலன்ட் R சீரீஸ் RS is equal to R1 plus R2 அப்படின்னு எடுப்போம். இது எலக்ட்ரிசிட்டியில் வரும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒரு காம்பவுண்ட் ஸ்லாபில் தெர்மல் ரெசிஸ்டன்ஸும் ஆக்ட் ஆகுது. அதனால் R ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு R1 plus R2 அப்படின்னு எடுத்துக்கலாம் நமக்கு இந்த காம்பவுண்ட் ஸ்லாபுக்கும். ஸோ இங்கே ரெண்டு ஸ்லாபுக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் இன் ஏ ராட், தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இன் ஏ ராடுக்கு வந்து R is equal to L divided by KA அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். R equivalent is equal to L equivalent by K equivalent A equivalent. ஏரியா வந்து ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்குது. அப்போ A1 is equal to A2 is equal to Aனே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ A equivalent வந்து என்னது, காமன் தான், எல்லாத்துக்குமே நம்ம Aன்னு எடுத்துக்கலாம். அப்போ L equivalent divided by K equivalent into A, ஏரியா காமன். அதே மாதிரி is equal to L1 by K1 A1, A தான் ஏரியா A, L2 divided by K2 A. இப்போ ஏரியா A மூணுமே காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கிறோம். L equivalent total length L plus L, we can write it as 2L divided by K equivalent is equal to L1 L2 L ன்னு எடுத்துக்கிறோம். L divided by K1 is here, K2 is 2K, K plus L divided by 2K. இப்போ பாருங்கள், L காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா கூட L கூட காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். Then 2 divided by K equivalent is equal to, இதுக்கு LCM எடுக்கிறதுக்காக 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2K is LCM, 2 plus 1 that is 3. ஸோ இதை அப்படியே நம்ம இன்வர்ஸ் பண்ணிக்கிறோம். K equivalent is equal to
K equivalent is equal to 2 cross multiply பண்ணா 4K divided by 3. So in the compound slab 4K divided by 3 அப்படிங்கிற thermal conductivity ல நமக்கு என்ன பண்ணுது K equivalent கொடுக்குது. So answer is (4K divided by 3). Fourth option is the correct one. Note பண்ணிட்டீங்க இல்லையா? So next question நம்ம போயிடலாம். So next question, a pendulum clock loses 12 seconds a day if the temperature is 40 degrees Celsius. ஒரு pendulum clock இந்த மாதிரி ஒரு pendulum clock இந்த மாதிரி நம்ம வந்து ஹேங் பண்ணி வச்சிருக்கோம். இது ஒரு ஸ்ட்ரிங்ல கட்டி தொங்க விட்டுருக்கோம். இது Lங்கற லெந்த் இருந்துச்சுன்னா temperature ரைஸ் ஆகறப்ப the string will get expand, temperature reduce ஆகறப்ப it will get shrink. இப்போ ஏதோ ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல தான் இது என்ன ஆகும் கரெக்ட்டான டைமை நமக்கு காமிக்கும் ஆசிலேஷன் டைம்ல. ஓகே, இப்போ வந்து ரெண்டு சிச்சுவேஷன் கொடுத்திருக்காங்க. pendulum clock loses 12 seconds a day. அத ஃபர்ஸ்ட் கண்டிஷனை எடுத்துக்கிறோம். 12 seconds per day எப்போ டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கிறப்போ. தென் இது வந்து லாஸஸ் loss. Then and gains 4 seconds a day if the temperature is 20 degrees Celsius. 4 seconds per day when 20 degree Celsius gain. Okay, then at which the temperature at which the clock will show the correct time and the coefficient of linear expansion of the metal pendulum shafts are respectively. ஜெனரலா ஏதாவது ஒரு இது கேட்டிருப்பாங்க. இங்க ரெண்டு டேர்ம்ஸ் நம்ம கேட்டிருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து அந்த லாஸ் ஆஃப் டைம் அல்லது கெயின் ஆஃப் டைம் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் டியூரிங் த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம். del small t is equal to 1/2 alpha del capital T into t seconds. இதில் டெல்டிங்கிறது லாஸ் ஆஃப் டைம் அல்லது கெயின் ஆஃப் டைம், ஆல்ஃபா இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், டெல் டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், அண்ட் தென் டி இஸ் த டோட்டல் டைம். இப்போ பர் டே அப்படின்னு எடுத்துக்கிறனால இங்கே டி வந்து 24 × 60 × 60 அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ ரெண்டு சுச்சுவேஷன் கொடுத்துருக்கறனால நம்ம ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனுக்கும் செகண்ட் சுச்சுவேஷனுக்கும் ஒரு ஈக்குவேஷன் ஃப்ராக்ஷனை நம்ம போட்டுக்கிட்டு நம்ம காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேஞ்ச் இன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸ். அடுத்து இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆல்ஃபா. இந்த வேல்யூலாம் நமக்கு தெரியாது, பட் டெம்பரேச்சர் நமக்கு 40 டிகிரி செல்சியஸில் இருக்கிறப்ப லாஸ் பண்ணுது, 20 டிகிரி செல்சியஸில் இருக்கிறப்ப கெயின் பண்ணுது. அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் டி அப்படிங்கிற டெம்பரேச்சரில் தான் என்ன பண்ணும் கரெக்டான டைமை நமக்கு காமிக்கும். அப்போ அந்த டீயை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 40க்கும் 20க்கு இன்பிட்வீனில் இருக்கும். 40க்கு 20க்கு இன்பிட்வீனில் இருக்கிறதுனால நம்ம 12 செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப 40 மைனஸ் டி இன்ட்டு ஸ்மால் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் 4 செகண்ட்ஸு அப்போ 20 டிகிரி செல்சியஸ். 4 செகண்ட்ஸ் 1/2 ஆல்ஃபா. இப்போ டி தான் பெரிய வேல்யூ, ஏன்னா 40க்கு 20க்கு இடையில இருக்குது, டி தான் பெரிய வேல்யூ. அப்போ டி மைனஸ் 20 இன்ட்டு ஸ்மால் டி. காமன் டேர்ம்ஸ் 1/2 ஆல்ஃபா டி எல்லாமே கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதையும் இது பண்ணிக்கலாம் 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 3t minus 3 into 20 60 is equal to 40 minus t. Then 4t is equal to 40 plus 60. Then t is equal to 100 divided by 4 is equal to 25 degree Celsius. So 25 degree Celsius எது இருக்குன்னு பார்க்குறோம். 4 ஆப்ஷனில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது.
பட் ஆல்ஃபா வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1.85 10 power minus 5 432 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக நமக்கு தெரியும். இருந்தாலும் ஆல்ஃபா வேல்யூவை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நமக்கு ரெண்டில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். 12 seconds per dayல 1/2 alpha is unknown value and t we have found the value of t. அப்போ 12 seconds லாஸ் பண்ணதுன்னா இப்போ 40 degree Celsiusல 40 minus 25 into ஏன்னா பர் டே, நமக்கு பர் டேங்கிறதுனால எவ்வளோ டோட்டல் டைம் இன் எ டே நம்ம பார்த்துக்கிறோம். 60 into 60 into 24. Then இப்போ 40 minus 25 will give 15. இப்போ ஆல்ஃபா மட்டும் ஒரு சைடு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா 12 into 2 divided by 40 minus 25 15 into 60 into 60 into 24 86,400 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்டோன்னா we will get the value 1.85 into 10 power minus 5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். யூனிட் இஸ் பர் டிகிரி செல்சியஸ். அப்போ 1.85 into 10 power minus 5 degree Celsius. ஓகே. ஸோ கொஷின் நீங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஆப்ஷனில் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் 25 degree Celsius மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்குன்னா we have to go for the alpha. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு ஃபஸ்ட்டே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கோம், இதை சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? ஓகே. தென் question number 4. A metallic sphere cools from 50 degrees Celsius to 40 degrees Celsius in 300 seconds. If atmospheric temperature around is 20 degrees Celsius, then the sphere's temperature after the next 5 minutes will be. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Newton's law of cooling. Newton's law of cooling oda formula TH minus TL, that is higher temperature minus low temperature divided by small t. Small t will give the time is equal to K into K ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ கூலிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம வச்சுக்கலாம். K TH plus TL divided by 2 minus T0. இந்த நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி ரைட் ஹேண்ட் சைடும் சரி we will get the temperature difference. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை நம்ம SI யூனிட்டில் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, டிகிரி செல்சியஸில் கூட எடுத்துக்கலாம். ஸோ SI யூனிட் கெல்வினில் நீங்கள் மாற்றினீங்கனாலும் ஆன்சர் கிடைக்கும். பட் இட் வில் கேல்குலேஷன் வில் கோ அஸ் லாங். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டிகிரி செல்சியஸில் எடுத்துக்கிறோம். ஹையர் டெம்பரேச்சர் என்ன, நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷனாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி டைமும் பார்த்தீங்கன்னா 300 seconds 5 minutesனு கொடுத்துருக்காங்க. ஸ்மால் t 300 seconds இஸ் ஈக்குவல் டு அதுவும் 5 minutes தான். either we can convert 5 minutes to 300 seconds அல்லது 300 seconds to 5 minutes. நம்ம 5 அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷனுக்கு, நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் TH higher temperature is 50 to 40. அப்போ 50 minus 40 50 minus 40 divided by time வந்து பார்த்தீங்கன்னா 300 seconds. அப்போ அதான் நம்ம 5 minutes மாற்றி வச்சுருக்கோம். 5 is equal to K into TH plus TL. 50 plus 40 divided by 2 minus surrounding temperature T0 will be 20 degrees Celsius. 20. So the simplify பண்ணோம்னா 50 minus 40 10 divided by 5, this will be 2 is equal to K into 50 plus 40 90 90 divided by 2 45 45 minus 20
25. Okay, அப்போ k is equal to இங்கே 2 இருக்கு divided by 25. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை யூஸ் பண்ணி அடுத்த சிச்சுவேஷனில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். செகண்ட் சிச்சுவேஷன் அதே TH மைனஸ் TL அதே தான் 50லேருந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருச்சு. இப்போ ஹையர் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ். 40 மைனஸ் T டிவைடட் பை ஸ்மால் டி நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் தான் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நமக்கு டைம் பீரியட் ரெண்டாவது கண்டிஷன்லேயும் டைமு 5 minutes is equal to k ஓட வேல்யூ 2 by 25, 2 divided by 25 into 40 plus T divided by 2 minus 20 surrounding temperature. Then 40 minus T divided by 5 இங்க 1 5s are 5, 5 5s are 25 நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா இன்ட்டு 2 போட்டுட்டு டிவைடட் பை 2 போட்டோம்னா எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 40 மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 2 பை 5 இன்ட்டு 40 ப்ளஸ் டி மைனஸ் 2 இன்ட்டு 20 40 டிவைடட் பை 2 நம்ம காமனாக எடுத்தாச்சு. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் 40 மைனஸ் 40 கேன்சல். ஸோ வி ஆர் ஹேவிங் 40 மைனஸ் டி இங்கே டி மைனஸ் t divided by 5 மட்டும் இருக்கு. 40 minus t is equal to t divided by 5 இங்க எடுத்துட்டு வரோம். 5 4s are 20, that is 200 minus 5t is equal to t. Then minus 5 அந்த பக்கம் வச்சனா plus 5, that is 6t is equal to 200. Then t is equal to 33.33 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 33.33 டிகிரி செல்சியஸ் இஸ் த ஆன்சர். ஏன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் 33.3 டிகிரி செல்சியஸுக்கு வந்து நிற்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 33 டிகிரி செல்சியஸ். ஓகே, நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தியரி. நமக்கு வந்து ஃபிசிக்ஸில் நமக்கு ப்ராப்ளமேட்டிக் லெசன் கொஷினுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஈக்குவேஷன் அப்படியே சால்வ் பண்ணி போட்டோன்னா வந்துடும். தியரி கொஷின்ஸ் தான் நிறைய பேர் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்போ தியரி கொஷினுக்கு நிறைய கண்டென்ட் நம்ம படிக்கணும். இப்போ நமக்கு இதை பொறுத்த வரைக்கும், இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈக்குவேஷன் தெரிஞ்சாலே நம்ம அந்த தியரி கொஷின் அட்டன் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் ரேடியேட்ஸ் இன் த இன்ஃப்ராரெட் ரீஜியன் இஃப் த ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் wavelength of the maximum intensity of the spectrum correctly given by. நமக்கு இது கொடுத்துக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்னா, எர்த் ரேடியேட்ஸ் இன்ஃப்ராரெட் ரீஜியன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். இன்ஃப்ராரெட் ரீஜியன்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுக்கு வந்து மெயினாக வேவ் லென்த்து ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அப்போ ஏதோ வந்து வேவ் லென்த்தை நமக்கு கொடுத்துருக்காங்க, லாம்டா கமா ஃப்ரீக்வன்சி, இந்த டேர்ம் இதில் இன்வால்வ் ஆகுது. தென் wavelength of the maximum intensity of the spectrum. maximum intensity கொடுக்கக்கூடிய wavelength lambda m. அடுத்தது இங்கே டெம்பரேச்சருக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ரிலேட் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர், இந்த lambda m டெம்பரேச்சர், இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய டேர்ம் நமக்கு வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவில் இருக்குது. வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவில் lambda m into temperature T is equal to B, அதாவது constant. அப்போ wavelength temperature ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய டேர்மு வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் நம்ம கொடுக்கறதுனால we are having answer as வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் law. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து the graph between two temperature scales A and B as shown in figure. நமக்கு வந்து temperature scale A, temperature scale B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த temperature scale நமக்கு வந்து upper fixed point and lower fixed point
values 150 equal divisions of A and 100 equal divisions, 100 divisions on scale B. Relationship for conversion between the two scales is given by. நமக்கு temperature ஓட யூனிட் கன்வர்ஷனுக்கு காமனா ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்திருப்போம். A that is x minus lower fixed point of x divided by upper fixed point minus of x minus lower fixed point of x is equal to y scale y minus lower fixed point of y divided by upper fixed point of y minus lower fixed point of y அப்படிங்கக்கூடிய இந்த ஃபார்முலால நம்ம பார்க்குறோம். இங்க கொடுத்திருக்கிற டயகிராம்ல ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம். என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஸ்கேல் B டெம்பரேச்சர் ஸ்கேலுக்கு லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுறது 0, அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் 100 ரைட். அடுத்து டெம்பரேச்சர் ஸ்கேல் Aக்கு பாத்தீங்க அப்படினா லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் இது என்னன்னா இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 0 ல இருந்து 180 கொடுத்திருக்காங்க. தி டிஃபரன்ஸ் del A del TA வந்து 150 அப்படிங்கறப்ப இது 30 டிகிரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30 டிகிரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப நீங்க டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 150 கரெக்ட்டான வேல்யூ நமக்கு கிடைக்கும். சோ இந்த ஃபார்முலால நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். x அப்படிங்கறத டெம்பரேச்சர் ஸ்கேல் x ஆக்சிஸ்ல இருக்கு இல்லையா, இது x ஆக்சிஸ்ல இருக்கு, இது y ஆக்சிஸ்ல இருக்கு. அதனால நம்ம x ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஸ்கேல் B ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், டெம்பரேச்சர் B அப்படினு எடுத்துக்கலாம், மைனஸ் லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் an x that is 0 divided by upper fixed point of an x, upper fixed point 100 minus 0 is equal to here. அடுத்து நம்ம வந்து y axis க்கு போறோம். y axis ல temperature of A TA minus lower fixed point இங்க 0 கிடையாது 30 divided by 180 minus 30, 180 minus 30. So TB divided by 100 is equal to TA minus 30 divided by 180 minus 30 is 150. This is the answer. இந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஈக்குவேஷனை மாத்தி கொடுத்துருக்காங்க. TB by 100 அடுத்து TA minus 30 divided by 150. அதுக்கு ஆப்ஷன் 2 TA minus 30 divided by 150, TB divided by 100. So option 2 தான் நமக்கு correct answer. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம போயிடலாம். ஒரு क्वेश्चन நீங்க எழுதுறப்போ நீங்க வீடியோஸை பார்த்துக்கிட்டே நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So next we will go to the question number 7. A faulty thermometer reads freezing point and boiling point of water as -5 degrees Celsius and 95 degrees Celsius respectively. What is the correct value of temperature as it reads 60 degree on faulty thermometer? நமக்கு தெர்மோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஹாஸ்பிடல் போனோம்னா கூட நம்மளுடைய ஃபீவரா இருக்குன்னா நம்மளுடைய ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு தெர்மோமீட்டர் வச்சு நமக்கு மெஷர் பண்ணுவாங்க. அது ஃபாரன்ஹீட் தெர்மோமீட்டரா இருக்கலாம், டிகிரி செல்சியஸ் தெர்மோமீட்டரா இருக்கலாம். நமக்கு டிஃபரண்ட் ஸ்கேல்ஸ்ல தெர்மோமீட்டர் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு ஸ்கேல் தெர்மோமீட்டர் ஏதோ ஃபால்ட்டா இருக்கு, there is some error. அந்த எரர்ல லோயர் ஃபிக்ஸட் பாயிண்டா -5 டிகிரி செல்சியஸும் அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்டா 95 டிகிரி செல்சியஸையும் நமக்கு காமிக்குது. ஒரு ஸ்மால் டயகிராம் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோமீட்டர் இந்த மாதிரி இருக்கு. இதில் வந்து நிறைய மெஷர்மெண்ட் ரீடிங் அப்பர்ல இருந்து லோயர் வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக இது 0 இது 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு லோயர் ஃபிக்ஸட் பாயிண்டா -5வும் அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்டா 95 அப்படிங்கிறதையும் நமக்கு காமிக்குது. What is the value of temperature of 60 degrees Celsius? 60 degrees Celsius நமக்கு காமிக்கணும். அப்ப இந்த faulty thermometer in betweenல ஏதோ 60 degrees Celsius அப்படிங்கறத காமிக்குது. இது faulty thermometer. இது ஒரிஜினலா நமக்கு
ரீடிங் கொடுக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரிஜினலாக இன் டிகிரி செல்சியஸ் லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட்டு ஒரிஜினலாக தெர்மோமீட்டரில் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ அந்த 60ங்கிறது என்னவா இருக்கும் நமக்கு அந்த ஒரிஜினலில். ஸோ வி கேன் டேக் இட் அஸ் ப்ரீவியஸ் கொஷனில் நம்ம பார்த்த அதே ஃபார்முலா தான். எக்ஸ் மைனஸ் லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் minus lower fixed point of x is equal to y minus lower fixed point of y divided by upper fixed point of y minus lower fixed point of y. இப்போ நமக்கு வந்து faulty thermometer x னோ இத y அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா x வேல்யூ என்னது ஒரிஜினலா 60 minus lower fixed point is -5. நம்ம இங்க ஏற்கனவே இங்க தான் மைனஸ் போட்டுருக்கோமே, மைனஸ் போட தேவையில்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த மைனஸ் அப்படிங்கிறது ஃபார்முலாவில் இருக்கிறது. இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய lower fixed point is -5. minus of -5 divided by upper fixed point is 95 minus of -5 -5 is equal to நமக்கு y வேல்யூ தெரியாது, அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன வேல்யூ அப்படிங்கிறது. y minus 0 divided by 100 minus 0. இதை சால்வ் பண்ணால் 60 minus of -5 is 60 plus 5. 65 divided by 100, 95 plus 5 is 100 is equal to y divided by 100. 100 cancel பண்ணிடலாம். y is equal to 65 degree Celsius. So அந்த faulty thermometer 60 degree Celsius னு காமிச்சதுனா ஒரிஜினலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது 65 degree Celsius தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். So answer is 65 degree Celsius. நோட் பண்ணிட்டீங்களா? So அடுத்த क्वेश्चन நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, இதுவும் ஒரு கேலரிமெட்ரி ப்ராப்ளம் தான். கேலரிமெட்ரினா நம்ம வந்து ஒரு ஹாட் லிக்விட் அண்ட் கோல்டு லிக்விடை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ ஃபைனலாக என்ன ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சரில் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கான கொஷின் தான். இங்கே 50 gram of ice at -20 degrees Celsius is mixed with 200 gram of water at 50 degrees Celsius. Temperature in degree Celsius of resulting mixture. இப்போ நம்ம வந்து as per calorimetry formula we are having heat loss is equal to heat gain. Heat loss is equal to heat gain in the equation நமக்கு இருக்கு. heat loss பண்ணது எது heat loss பண்ணோம், hot liquid heat loss பண்ணோம். hot liquid 50 degree Celsiusல இருக்கு. அதனுடைய mass நம்ம வேணா டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அது நமக்கு வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஹாட் லிக்விட் அது வந்து மாஸ் ஆஃப் அன் ஹாட் லிக்விட் இஸ் ஈக்குவல் டு 200 grams 200 gram ஆஃப் வாட்டர் அட் 50 degree Celsius. சரி, அதே மாதிரி ஐஸ் கியூபு இது வாட்டர், ஐஸ் கியூப் மாஸ் ஆஃப் அன் ஐஸ் கியூப், மாஸ் ஆஃப் அன் ஐஸ் கியூப் இஸ் 50 gram at 0 degree Celsius இல்ல -20 degree Celsiusல இருக்கு. யூசுவலாக ஐஸ்ன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுக்கல அப்படின்னா ஐஸு 0 degree Celsius தான் எடுத்துக்குவோம். 0 degree Celsiusக்கு கீழே வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆஸ் இட் இஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஹீட் லாஸ் எது ஹீட் லாஸ் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒன் ஹீட்டை லாஸ் பண்ணும், செகண்ட் ஒன் ஹீட்டை கெயின் பண்ணும். இப்போ அதுக்கு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஹீட்டை லாஸ் பண்ணுறப்பையோ கெயின் பண்ணுறப்பையோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலாவாக யூஸ் பண்ணிக்குவோம். Q is equal to ms ΔT அப்படிங்கிற ஃபார்முலா. இல்லை அந்த ஐஸ் கியூப் மெல்ட் ஆகி நமக்கு அதோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது, தட் இஸ் சாலிட் ஃபேஸ்லேருந்து ஐஸ் கியூப்லேருந்து வாட்டராக மாறுது அப்படிங்கிறப்போ நம்ம லேட்டன்ட் ஹீட் ஃபார்முலா எடுத்துக்குவோம். Q is equal to ml. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஹீட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 gram இருக்குது, 50 degree Celsiusல இருக்குது, அது டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ ms ΔT ஹீட் லாஸ் வந்து ms
del Tங்கிற ஃபார்முலா எடுத்துக்கிறோம் is equal to ஹீட்டை கெயின் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஐஸ் கியூப் -20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு ms del T ms del T இது ஐஸுக்கு ப்ளஸ் இப்போ 0 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணிடுச்சு 0 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஃபேஸ் சேஞ்ச் ஆகணும் மெல்ட் ஆகணும் அதுக்கு ஒரு ml அடுத்து ப்ளஸ் இப்போ அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகணும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு ms del T ஃபார்முலா ms del T ஸோ நம்ம ஆப்ஷனை பார்க்குறோம் 0 டிகிரி 18 டிகிரி 22 36.6ங்கிற வேல்யூஸ் இருக்குது சரி சார் 0 டிகிரி செல்சியஸில் வந்து நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனை கொடுக்குதுன்னா இந்த ms del T தேவையில்லை இல்லை 0 டிகிரி செல்சியஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னா நமக்கு இங்கே ஒரு ms del T போடணும் பிகாஸ் 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து சர்டைன் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சருக்கு ரைஸ் ஆகுது ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஹீட் லாஸு இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் மாஸ் தட் இஸ் 200 கிராம்ஸ் இன்ட்டு இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் சிஜிஎஸ் யூனிட்லேயே நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்துக்கலாம் ஏன்னா சிஜிஎஸ் யூனிட்டில் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ எஸ் வேல்யூ 1 calorie by gram degree Celsius del T change in temperature நமக்கு 50 டிகிரி செல்சியஸ்ல இருந்து -20 டிகிரி செல்சியஸ் 50 டிகிரி செல்சியஸுக்கு இடையில ஏதோ ஒரு பர்டிகுலர் டீங்கிற டெம்பரேச்சருக்கு தான் வந்து அது ஈக்குலிபிரியம் பொசிஷனை ரீச் பண்ண போகுது அதனால டீன்னு எடுத்துக்கிறோம் இந்த டீயோட வேல்யூ தெரியாது அதனால 50 மைனஸ் டி அப்படிங்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம் is equal to இங்கே ஹீட்டை கெயின் பண்ணக்கூடிய ஐஸுக்கு ms del T mass of an ice is 50 gram 50 into specific heat of waterக்கு தான் 1 calorie by gram degree Celsius specific heat of iceக்கு 0.5 calorie by gram degree Celsius அப்போ 0.5 into change in temperature -20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து அது 0 டிகிரி செல்சியஸுக்கு ரீச் பண்ணிடும் அப்போ 20 அதாவது 0 மைனஸ் ஆஃப் -20 ப்ளஸ் 20 ஆகிடும் 20 ப்ளஸ் ml mass is 50 gram into latent heat of fusion that is 80 okay plus இந்த ms del T கொண்டு வரும் m அதே 50 gram into specific heat 1 into temperature 0 degree celsiusல இருந்து Tங்கிற டெம்பரேச்சருக்கு போகுது அப்போ T -0 போட தேவையில்லை அப்படியே வச்சுக்கலாம் இங்கே 200 into 50 10,000 அப்படிங்கிறது கிடைக்கும் 10,000 minus 200T is equal to 50 into 0.5 into 20 50 0.5 into 20 10 50 into 10 500 plus 50 into 80 5 into 8 40 ஒரு ரெண்டு 0 இருக்கு 4000 plus 50T 50T இப்போ நம்ம T எல்லாம் ஒரு சைடு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா 200 plus 50T 200 plus 50T 250 ஆயிடும் 250T 10,000 இங்கே ஒரு 4,500 இருக்கு 10,000 minus 4,500 5,500 5,500 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு 25 னா 5 5s are 25 11 5s are 55 ஒரு 0 then T is equal to temperature T is equal to 110 divided by 5 இப்போ 5 into 20 னா 100 ஒரு 10 அப்போ ஒரு 10 எக்ஸ்ட்ரா இருக்கு அப்போ 2 into 10 அப்போ 20 plus 2 22 degree Celsius அப்போ அந்த ஐஸ் கியூப்பில் நம்ம வந்து ஐஸ் கியூப் எடுத்துகிட்டு வந்து அந்த வாட்டரில் நம்ம போட்டோம்னா ஃபைனலாக எந்த டெம்பரேச்சருக்கு வந்து ரீச் ஆகுது 22 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற டெம்பரேச்சருக்கு ரீச் ஆகுது ஸோ த ஆன்சர் இஸ் 22 டிகிரி செல்சியஸ்
ஸோ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம். இப்போ இது தெர்மோடைனமிக்ஸில் இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். A cylinder contains hydrogen gas at pressure 249 kilopascal and temperature 27 degrees Celsius. Its density is. இப்போ ஒரு சிலிண்டரில் இருக்கக்கூடிய கேஸில் அதோட டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஹைட்ரஜன் கேஸு. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் PV is equal to mu r T. pressure, volume, மியூங்கிறது மோல்ஸு, R யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர். நமக்கு டென்சிட்டி கேட்குறப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனில் நமக்கு டென்சிட்டி வேணும். இப்போ இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறோம். PV is equal to மோல்ஸ் மியூ is equal to mass by molecular mass அப்படின்னு எழுதலாம். mass divided by molecular mass. okay, right. இப்போ small m divided by capital M into RT. நமக்கு வந்து டென்சிட்டி கேட்குறாங்க. நமக்கு to be find is density. Rho is equal to mass per volume. இதை நம்ம வந்து இதில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா P is equal to இந்த மாஸ் இந்த per volume, mass per volume density into remaining RT divided by capital M இருக்கு. RT divided by capital M. So rho is equal to P capital M divided by RT. So நம்ம ஈக்குவேஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we'll get the answer. Density rho is equal to P. pressure எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 249 கிலோ பாஸ்கல். 249 into கிலோ பாஸ்கல் அப்படிங்கிறதுனால 10 power 3 into நமக்கு வந்து மாலிகுலர் மாஸ் வேணும். நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது. ஹைட்ரஜன் எப்போவுமே H2ஆக இருக்கும், H2 மாலிகுலாக இருக்கும். அப்போ மாலிகுலர் மாஸ் இஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 2 கிராம். ஆனால் நமக்கு வந்து எதில் வேணும், SI யூனிட்டில் வேணும், 2 கிலோகிராமாக வேணும். அப்போ 2 into 10 power minus 3 போட்டுக்கலாம். 2 into 10 power minus 3 divided by R வேல்யூ 8.314 தான் வேல்யூ. ஆனால் கொஷினில் ரவுண்டாக 8.3ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ வில் கெட் 8.3 into T temperature is 27 degrees Celsius. அப்போ temperature T is equal to 27 plus 273, that is 300. SI யூனிட்டில் நம்ம எடுத்துக்கிறோம் 300. ஸோ இப்போ density rho is equal to plus 3 minus 3 cancel. இந்த 2 இந்த 300 150 ஆகிடும். இப்போ இந்த ஒரு 0 அடிச்சுக்கிட்டு இதை 83ன்னு மாற்றிக்கலாம். 249 divided by இங்கே 83 into 15 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அந்த 83 என்ன பண்ணலான்னா 1 into 3 நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை போட்டுக்கிறோம். 3 into 83 போட்டோன்னா 249. அப்போ 1 3s are 3, 5 3s are 15. ஸோ 1/5 கிடைக்குது. rho is equal to 1 divided by 5 is equal to 0.2. 0.2 எல்லாமே நம்ம SI யூனிட்டில் எடுத்துக்கிட்டதுனால நமக்கு ஆன்சரும் கிலோகிராம் பை டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.2 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். SI யூனிட்டில் நமக்கு கிடைச்சிரும். So answer is 0.2 kilogram by meter cube. 0.2 kilogram by meter cube. So note பண்ணிட்டீங்களா? Next question போயிடலாம். Next question number 10. இது thermodynamics ஓட இருக்கிற question, thermodynamics லெசனில் இருக்கிற question தான்.
1 mole of an ideal gas. இப்போ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து given டேட்டாஸ் எழுதிட்டே வந்தோம்னா நமக்கு क्वेश्चन சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னென்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். First 1 mole of an ideal gas, அப்ப mole mu is equal to 1 mole. Okay, of an ideal gas at initial temperature T Kelvin. Initial temperature T1 is equal to T Kelvin. Does 6 or joule of work. அப்ப work done is equal to work done. ஏன்னா does னு கொடுத்துட்டாங்க, work done. இப்போ நமக்கு work given to the system and work done by the system அப்படிங்கிறப்ப அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் கன்வென்ஷன்ஸை தெளிவாக பார்த்துக்கணுங்கிறதுனால அது டஸ்ஸா இல்லை டு த given to the system ஆங்கிறத பார்க்குறோம். அப்போ does 6 or joule of work, அப்போ work done W is equal to 6 or joules அப்படின்றது கொடுத்தாச்சு. Then adiabatically the process is adiabatic process. Adiabatic process. If the ratio of specific heat of the gas at constant pressure and constant volume, specific heat of the gas at constant pressure அப்படினா Cp to the constant volume na Cv is equal to 5/3. This is nothing but gamma, specific heat ratio gamma is 5/3. The final temperature of the gas, the temperature adiabatic process எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கண்டிஷன்ல ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ கொடுத்திருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம பார்க்கறப்ப work done, அப்ப adiabatic process ஓட work done ஈக்குவேஷன் இங்க நமக்கு தேவைப்படுது அப்படினு பார்க்கறோம். work done W is equal to mu r T2 minus T1 final minus initial எடுத்தோம்னா 1 minus gamma. நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்றப்ப பார்த்திருப்போம். நமக்கு ஈக்குவேஷன் T2 minus T1 final temperature minus initial temperature னு வந்திருக்கும். T2 minus T1 போட்டோம்னா 1 minus gamma னு போடணும். அல்லது work done W is equal to mu r T1 minus T2. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்க அதாவது மைனஸால மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை போடுறோம் அப்படின்னு அர்த்தம். இங்க மைனஸ் என்ன ஆயிடும், 1 minus gammaங்கிறது gamma minus 1ங்கிறது கிடைச்சிரும். So this is the equation. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். வர்க் டன்னுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 6R. எல்லாமே நமக்கு ஜூல்ல இருக்கு, SI யூனிட்ல தான் இருக்கு, ஜூல்ல இருக்கு, கெல்வின்ல இருக்கு. சோ நம்ம SI யூனிட்ல இருக்கிறதுனால அதுல எந்த யூனிட் கன்வர்ஷனும் நமக்கு இன்வால்வ் ஆகல. work done W is equal to 6R is equal to mu, mole வந்து 1 mole தான். 1 into R ஓட வேல்யூ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். R ஓட வேல்யூ 8.314 நமக்கு தெரியும், நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் இல்ல, ஏனா இங்க ஒரு R இருக்கு கேன்சல் ஆகும்ங்கறனால R அப்படியே வச்சுக்கிறோம். T1 minus T2, T1 என்னது T Kelvin, T minus T2, T2 அப்படியே வச்சுக்கலாம், ஏனா T2 தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் ஃபைனல் டெம்பரேச்சர், divided by gamma, that is 5/3 minus 1. இந்த R cancel பண்ணிடலாம். 6 is equal to T minus T2 divided by T minus T2 divided by 5/3 minus 1, 2/3 அப்படியே எடுத்துட்டு வரணும். sometimes students calculation பண்றப்ப இந்த 3/2 எடுத்துட்டு வந்து இன்வெர்ஸ் பண்ணிக்கிட்டு இங்க 2/3 அப்படியே 2/3 தான் வரும். 3/2 னு போட்டு நீங்க கால்குலேஷன் பண்றீங்க. இந்த மாதிரி கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். நிறைய பேர் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் வரல சார் அப்படிங்கற அந்த கன்ஃபியூஷனை நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ இதெல்லாம் சின்ன சின்ன மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் கால்குலேஷன்லாம் தெளிவா பாத்துக்கோங்க. டோன்ட் டு த கேர்லெஸ் மிஸ்டேக். இப்போ 2/3 இங்க கொண்டு வந்துறோம். 6 into 2/3 இத கேன்சல் பண்ணா 2 is equal to T minus T2. So நமக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் T2 வேணும், minus T2 இந்த பக்கம் வந்தா plus T2, இங்க T minus 2 into 2 4, T minus 4 எல்லாமே SI யூனிட்ல இருக்கிறதுனால இதுவும் கெல்வின் தான். So we get the answer T2 is equal to T minus 4 Kelvin. So T minus 4 Kelvin, option 4, T minus 4 Kelvin, right? நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? Next question number 11 போயிடலாமா? Okay, right. The efficiency of a Carnot engine operating with
reservoir temperature at 100 degrees Celsius and minus 23 degrees Celsius will be. இப்போ நமக்கு வந்து ஒரு efficiency of an engine நமக்கு தெரியும் Carnot engine அப்படிங்கிறப்போ efficiency eta is equal to 1 minus T2 divided by T1. இது sometimes ஒரு சிலருக்கு மறந்து கூட போயிடலாம் T2 by T1 வரணுமா T1 by T2 வரணுமா அப்படிங்கிறது. அதே மாதிரி T2ங்கிறது எப்பவுமே லோயர் டெம்பரேச்சர் தான், T1 அப்படிங்கிறது எப்பவுமே ஹை டெம்பரேச்சர் தான். திஸ் இஸ் ரிசர்வாயர். நமக்கு வந்து ஹீட் என்ஜின் ஹீட் பம்ப் ரெண்டு கேல்குலேஷன்ஸுமே பார்த்துருக்கோம். ரெண்டு கேல்குலேஷன்லேயுமே வந்து நமக்கு வந்து ஹீட் என்ஜினில் டாப் டு பாட்டம் ஃப்ளோ வரும், ஹீட் பம்பில் பாட்டம் டு டாப் ஃப்ளோ நமக்கு வரும். எப்படி பார்த்தாலும் ஹையர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது T1 ஆகும், லோயர் டெம்பரேச்சருங்கிறது T2 ஆகும் தான் நம்ம எடுத்துக்கோம் ஹீட் என்ஜின் ஹீட் பம்ப் ரெண்டுலேயுமே. இப்போ நமக்கு வந்து T2 by T1 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். given temperature அல்லது நம்ம இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா T1 minus T2 divided by T1. This is efficiency formula. இப்போ T1 T2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இங்கே எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிகிரி செல்சியஸில் அப்படியே வச்சுக்க கூடாது, கெல்வின் கட்டாயம் நம்ம மாற்றிடணும். ஸோ ஹையர் டெம்பரேச்சர் ஹையர் டெம்பரேச்சர் தட் இஸ் T1 is equal to 100 degrees Celsius is equal to 100 plus 273 that is 373 Kelvin. Then T lower temperature T2 is equal to இங்கே நமக்கு வந்து minus 23 degrees Celsius கொடுத்துருக்காங்க. minus 23 degrees Celsius is equal to 273 plus minus 23னா 250 Kelvinங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். efficiency eta is equal to T1 is, this is T1, this is T2. T1 is 373 minus T2 is 250 divided by T1 373. ஸோ ஆன்சரில் நமக்கு வந்து எந்த சிம்பிளிஃபிகேஷனும் இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க, அப்படியே நம்மளும் எடுத்துக்கிறோம். 373 minus 250 divided by 373, that is option 2. 373 minus 250 divided by 373, right? Sometimes in the efficiency equation la T2 by T1 or T1 by T2 ஆனு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன அந்த output divided by input. நம்ம எக்ஸாமில் டெஸ்ட் வைக்கிறோம், டெஸ்ட் வச்சோம்னா மார்க் போடுறோன்னா எப்படி போடுவாங்க 100க்கு 95. அப்போ இது வந்து என்னது இன்புட் கொஷின் பேப்பர் நம்ம கொடுத்தது, இது அவுட்புட் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அவுட்புட் பை இன்புட். இந்த ரேஷியோவை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேனாட் கெட் கன்ஃபியூஸ்டு, ரைட்? நோட் பண்ணியாச்சா? அடுத்த கொஷின் நம்ம பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 12. ஓகே, நெக்ஸ்ட். A monoatomic gas at pressure P, volume V, suddenly compressed to 1/8 of its original volume. Final pressure at constant entropy. Constant entropyங்கிறது adiabatic process தான் அப்படி சொல்லியிருக்காங்க. Constant entropyனா adiabatic processல initial entropyயும் final entropyயும் சேமாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து என்னது constant entropyன்னு கொடுத்ததுனால அது என்ன ப்ராசஸ்ன்னு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. that is an adiabatic process. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவில் monoatomic gas monoatomic gas, pressure P, volume V is suddenly compressed to 1/8 of its original volume. இப்போ நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சிச்சுவேஷனா. P1 is equal to P, V1 is equal to V. அடுத்த சிச்சுவேஷனில் ப்ரெஷர் ஃபைனல் ப்ரெஷர் என்னன்னு தெரியாது, P2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் கொஷன் மார்க். V2 ஃபைனல் வால்யூம், இனிஷியலாக வீன்னு இருந்த வால்யூம் என்ன ஆயிடுச்சு 1/8 ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம். அப்போ V டிவைடட் பை 8 ஆயிடுச்சு. V2 வந்து V டிவைடட் பை 8ஆக மாறிடுச்சு. ஸோ இங்கே அடியாபேட்டிக் ப்ராசஸில் ப்ரெஷர் வால்யூம் நமக்கு வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸில் 3 ரிலேஷனும் பார்த்துருப்போம். ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன், வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன், ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரிலேஷன். நமக்கு கிவன் ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன் தான். இப்போ இதனுடைய ரிலேஷன் ஆஃப் அடியாபேட்டிக் ப்ராசஸ் PV relation in adiabatic process. Adiabatic process la PV power gamma is equal to constant.
ஓகே, காமா வேல்யூ நமக்கு தெரியும். மோனோ அட்டாமிக் கேஸாக இருந்துச்சுன்னா காமா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5/3. காமா வேல்யூ மோனோஅட்டாமிக், டைஅட்டாமிக், பாலிஅட்டாமிக், அதுலேயுமே வந்து டைஅட்டாமிக் ஹையர் டெம்பரேச்சர், லோவர் டெம்பரேச்சர், பாலிஅட்டாமிக் ஹையர் டெம்பரேச்சர், லோவர் டெம்பரேச்சர், இது எல்லாத்துக்குமே ஒரு டேப்லெட் காலமில் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த வேல்யூஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ கேல்குலேஷன் போடுறப்ப அதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். தென் இப்போ இதை நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். காமா இஸ் ஈக்குவல் டு 5/3 PV. இப்போ ரெண்டு கண்டிஷனுக்கும் P1 V1 பவர் காமா இஸ் ஈக்குவல் டு P2 V2 பவர் காமா அப்படின்னு எடுத்துக்கிறோம். we have to find the P2 கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் ஒரு சைடு வச்சுப்போம். P2 is equal to P1 V1 divided by V2 power gamma. இது சிம்பிளை பண்ணிக்கலாம். P2 is equal to P1 is as P given. V1ங்கிறது V, V2ங்கிறது V divided by 8. V divided by V by 8 நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டுட்டு போயிடலாம். now V கேன்சல் ஆகிடுச்சு. பவர் காமா இஸ் 5/3. இப்போ 8க்கு முதல்ல கியூப் ரூட் எடுக்கணும், அதுக்கப்புறம் டு த பவர் ரைஸ் பண்ணணும், 5 ரைஸ் பண்ணணும். தட் இஸ் P இன்ட்டு 8க்கு கியூப் ரூட் எடுத்தால் 2 டு த பவர் 5 ரைஸ் பண்ணுறோம். 2 into 2 into 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 and 32. We'll get 32 P, that is P2. Final temperature is 32 P. So answer is option. So next question போயிடலாமா? Question number 13. So இந்த thermodynamic cycles எல்லாம் நமக்கு வந்து PV diagram, PT diagram, VT diagramலாம் கொடுத்துட்டு அதை அடுத்ததுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இந்த கொஸ்டின்லேயே கூட பார்த்தீங்கன்னா a thermodynamic cycle x, y, z, x is shown on VT diagram. The PV diagram that the best describes the cycle is. நமக்கு வந்து கொஸ்டினில் VT diagram கொடுத்துருக்காங்க. இதை PV diagramக்கு ப்ரெஷர் வால்யூம் 4 ஆப்ஷன்லையுமே PV diagram தான் கொடுத்துருக்காங்க. PV diagram ப்ரெஷர் வால்யூம் diagramக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இது நிறைய பேருக்கு அந்த சைக்கிள் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸையும் XY, YZ, ZX இந்த ஒரு ப்ராசஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே எந்த 4 ஆப்ஷனில் இதுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணோன்னா we will get the answer very easily without any confusions. So let us go to the first given data. நமக்கு கொடுத்திருக்கிறது VT diagram. VT diagramல XY அப்படிங்கிற ப்ராசஸ் XY ப்ராசஸ் பாருங்க. VT as V is directly proportional to T. அது வந்து நமக்கு வந்து ஒரு 45 டிகிரி ஸ்லோப்பை கொடுக்குது அப்படின்னா V is directly proportional T. V வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா T வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகுது. V வேல்யூ 2னா Tயும் 2, V 3னா Tயும் 3. அப்போ என்னவா இருக்கும், மூணாவது டேர்ம் ப்ரெஷரு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த ஸ்லோப்பு 45 டிகிரி ஸ்லோப்புங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த XY ப்ராசஸ் அப்படிங்கிறது ப்ரெஷர் P is equal to கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ப்ராசஸ். சரி, இது மட்டும் நமக்கு போதுமா? ஆப்ஷனில் P கான்ஸ்டன்ட்ங்கிற 2 டேர்ம் இங்கே பாருங்கள், இதில் P கான்ஸ்டன்ட் இருக்குது, இதுலேயும் P கான்ஸ்டன்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, அதை அடுத்த டேர்மே நம்ம பார்த்துக்கிறோம். வால்யூம் பாருங்கள், வால்யூம் என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது, டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகுது. வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ், தென் டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். இதையும் சேர்த்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்குவோம். இந்த ஒரு டேர்ம் மட்டும் நமக்கு இதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இல்லாட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாட் சஃபிஷியன்ட். V இன்க்ரீசஸ், T இன்க்ரீசஸ், அதையும் எழுதிக்கோங்க. பாருங்கள், ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூமில் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது ப்ராசஸ் பார்க்குறோம், YZ ப்ராசஸ். YZல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படியே குறைஞ்சிட்டே வருது, வால்யூம் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ செகண்ட் ப்ராசஸில் V is equal to கான்ஸ்டன்ட். நீங்கள் எக்ஸாமில் எழுத தேவையில்லை, இவ்வளோ டீட்டெயிலாக எழுத தேவையில்லை.
நீங்கள் அப்படியே உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். V is equal to constant and then temperature reduces. Temperature என்ன ஆகுது? Reduce ஆகுது. Third process பார்த்தீங்கன்னா ZX process. ZX. ZX processங்கிறது constant temperature. Temperature constant. T is equal to constant and then volume பாருங்க அப்படியே குறைஞ்சிட்டே வருது. V reduces. Volume reduces. ஓகே, இப்போ இந்த 3 கண்டிஷனும் இந்த 4 ஆப்ஷனில் எதுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்துட்டோன்னா ஈஸியாக நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு XY ப்ராசஸ் பார்க்குறோம், 4க்கும் பார்க்குறோம். XY ப்ராசஸில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா XY ப்ரெஷர் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகிட்டே வருது. X2Y ஏரோ மார்க்கே நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஆப்ஷன் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம், XY கான்ஸ்டன்ட் ப்ரெஷரையா, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம டாட் வச்சுக்கிறோம். தேர்ட் ப்ராசஸ் பார்க்குறோம், XY ப்ரெஷர் குறைஞ்சிட்டே வருது, வால்யூம் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ஏ ராங் ஒன். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்குறோம், ப்ரெஷர் என்ன ஆகுது? XYல ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிட்டே வருது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆப்ஷனும் கிடையாது. நமக்கு எடுத்த உடனே ஒரே ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேயே நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டுங்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம மற்ற ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? செக் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், YZ வால்யூம் கான்ஸ்டன்ட். YZல வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கா? YZல வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. V is constant. அப்போ இது கரெக்டு. ZX எடுத்துக்கிறோம். ZXல வால்யூம் ரெடியூஸ்டு, ப்ரெஷர் இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். நமக்கு தெரியும் அடியாபேட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸுக்கு கர்வ் PV டயக்ராமில் இந்த மாதிரி நமக்கு வரும். ஸ்லோப் எதுக்கு அதிகமாக இருக்கோ அது அடியாபேட்டிக் ப்ராசஸ். இது ரொம்ப ஸ்லோப் அதிகமாக இருக்குது, இது அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸ்லோப் எதுக்கு கம்மியாக இருக்கோ அது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ், இது ஐசோதெர்மல் ப்ராசஸ். அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ் அல்லது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸுக்கு நமக்கு என்னாகும்? ஒரு கர்வ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த டயக்ராம்லையும் கொடுத்துருக்காங்க. ZX டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் கரெக்டு. வால்யூம் ரெடியூஸ் ஆகுதா? இங்கே பாருங்கள், வால்யூம் Z2X போகிறப்ப ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஒன். ரைட், நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த மெத்தடை நீங்கள் எல்லா இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் டயக்ராம் எல்லாத்துக்கும், கொஷின் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், குட். அடுத்த கொஷின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? இப்போ ஆல் ரிவர்சபிள் சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். all reversible cycle will have the same efficiency. reversible cycle எல்லாமே சேம் எஃபிஷியன்சியை கொடுக்குமா அப்படின்னா it is not possible. இப்போ reversible cycleங்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கலாம் சைக்கிள், அல்லது இப்படி கிடைக்கலாம். ஓகேவா? ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக போயிட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வரதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து சேம் எஃபிஷியன்சி கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து அப்போ என்னது? அது வந்து ஏங்கிற ஆல் ரிவர்சபிள் சைக்கிள் ஹாவ் த சேம் எஃபிஷியன்சிங்கிறது இன்கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் என்ன பண்ணிக்கிறோம்? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸையும் நம்ம செக் பண்ணிடலாம். ரிவர்சபிள் சைக்கிள் ஹேஸ் மோர் எஃபிஷியன்சி தேன் த இர்ரிவர்சபிள் ஒன். எஸ், கரெக்ட். ரிவர்சபிள் சைக்கிள் எப்போவுமே இர்ரிவர்சபிள் சைக்கிளை விட என்னாகும்? மோர் எஃபிஷியன்சி வரும். இதுக்கு நமக்கு டவுட் வரலாம், எப்படி சார் அது வந்து ரிவர்சபிள் வந்து இர்ரிவர்சபிளோட மோர் எஃபிஷியன்சி கிடைக்கும்னா, ரிவர்சபிள் சைக்கிளில் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் இஸ் 0. இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி. அது சேமாக இருக்கும், எந்த இன்டர்னல் எனர்ஜியுமே லாஸ் ஆகலை. த லாஸ் ரெடியூஸ் ஆகுறப்போ நமக்கு எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்காக என்னவாக தான் இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். அப்போ ரிவர்சபிள் சைக்கிளுக்கு மோர் எஃபிஷியன்சி கரெக்டு. கார்னாட் சைக்கிள் இஸ் ஏ ரிவர்சபிள் ஒன். எஸ், கார்னாட் சைக்கிள் இஸ் அப்சல்யூட்லி ரிவர்சபிள் ஒன். இதுதான் நமக்கு கார்னாட் சைக்கிள் டயக்ராம் பார்த்துருப்போம். 4 ப்ராசஸில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது வி இது ஒரு சைக்கிள், ரிவர்சபிள் சைக்கிள் தானே. பாருங்கள், போனப்போ அதே இனிஷியல் பொசிஷனுக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு? ரீச் பண்ணிடுச்சு. ரிவர்சபிள் ஒன். கார்னாட் சைக்கிள் ஹேஸ் அ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இன் ஆல் சைக்கிள்ஸ். எஸ், அப்சல்யூட்லி. கார்னாட் சைக்கிள் ஒரு ஐடியல் சைக்கிளாக இருந்தாலும் கூட
நமக்கு வந்து கார்னாட் சைக்கிள் தான் என்ன பண்ணுது மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை நமக்கு கொடுக்குது. ஸோ 2, 3, 4 மூணுமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே ஃபைன். Next question number 15. An ideal gas undergoes a cyclic process A, B, C, D, A as shown in given PV diagram. The amount of work done by the gas. இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு cyclic process கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு process கொடுத்துட்டாங்க அப்படின்னா work done நமக்கு தெரியும் work done by the process is area traced by the curve. Yes sir, area traced by the curve. Now we have a formula. Work done is equal to W is equal to P dV அப்படிங்கிறதா. P dV னா பாருங்க y axis ல pressure இருக்கு, x axis ல வால்யூம் இருக்கு, ரெண்டையும் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது இது. அப்போ இந்த ஏரியாவுக்கு இந்த கர்வுக்கு ஏரியா கண்டுபிடிச்சோம்னா லென்த் இன்டு பிரெத், அதனால ஏரியா traced by the curve is equal to work done. ரைட், அப்போ work done நமக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த சைக்கிளில் W work done is equal to area. இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால லென்த் பார்க்குறோம். லென்த்து 3V0 மைனஸ் V0, 3V0 மைனஸ் V0. பிரெத் நம்ம பார்க்குறோம் 2P0 மைனஸ் P0. அப்போ தட் இஸ் 2V0 P0, தட் இஸ் ஒர்க் டன். ஆன்சரில் பார்த்தோன்னா மைனஸ் 2P0 V0 இருக்குது, ப்ளஸ் 2P0 V0 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸாக ப்ளஸ்ஸான்னு கண்டுபிடிக்கணும். சைக்கிளிக் ப்ராசஸ் பார்க்குறோம், தட் இஸ் கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ் அல்லது கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்குது, CCWவில் இருக்குது. CCWனா நெகட்டிவ், கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ இது கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கிறனால நெகட்டிவ். ஸோ ஆப்ஷன் minus 2P0 V0 is the correct one. Okay, right. Note பண்ணிட்டீங்களா? Okay. Next question, question number 16. இதுவும் நமக்கு வந்து அந்த graphical representation, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறதான். PT diagram நமக்கு வந்து PV diagram கன்வெர்ட் பண்ணணும். நான் ப்ரீவியஸ் கொஷனுக்கு சொன்ன மாதிரியே இதுலேயும் நம்ம அந்த ப்ராசஸ் ஒரு ப்ராசஸும் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு PT diagram as given. PT diagram process 1 to 2, 1 2ங்கிற process temperature rise ஆகுது, pressure constant, pressure P is equal to constant, temperature increases, then 2 3 PT diagram la pressure is directly proportional to temperature. When volume is constant 2 3 and the line என்னவா இருக்கும், நமக்கு 45 degree slope கொடுக்கும். That is PT la அந்த 2 3ங்கிற process B volume is equal to constant. பார்க்குறோம் temperature என்ன ஆகுது, temperature reduce ஆகுது, pressure reduce ஆகுது, pressure reduces, temperature reduces. Then 3-4 process 3-4ல constant pressure process, pressure constant இருக்கு. Then temperature பார்க்குறோம், temperature reduces, temperature குறைஞ்சிட்டே வருது, reduce ஆகிட்டே வருது. அடுத்து 4 5 1 மூணுமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. 4 5 1 அப்படிங்கிற ப்ராசஸ். டெம்பரேச்சர் பார்த்தோன்னா இது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் லீனியர் ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்குது. அப்போ டெம்பரேச்சர் T is equal to constant and then pressure is increasing, pressure is increasing. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே மேட்ச் பண்ணி பார்க்குறோம், இந்த ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு 1 2 ப்ராசஸை மேட்ச் பண்ணுறோம், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு இதில் 1 2ங்கிற ப்ராசஸ் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். இங்கே 1 2ல ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட், மேபி ரைட், அப்படி டாட் வச்சுக்கிறோம். தேர்டு ப்ராசஸில் பார்க்குறோம் 1 2 ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், தேர்டு மேபி கரெக்ட். அடுத்து ஃபோர்த்து, அப்போ மூணுலேயுமே ப்ரெஷர் 1 2 வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியல. அடுத்து செகண்ட் 2 3க்கு போயிடுறோம். 2 3ல வால்யூம் கான்ஸ்டன்ட், 2 3 வால்யூம் கான்ஸ்டன்ட். இதில் நமக்கு வந்து
2 4னு கொடுத்துட்டாங்க. இது கிடையாது. இங்கே பார்க்குறோம் 2 3ல வால்யூம் கான்ஸ்டன்ட் இல்லை, என்ன ஆகிட்டே வருது, ரெடியூஸ் ஆகிட்டே வருது. பட் இங்கே 4th ஆப்ஷனில் பார்க்குறோம் 2 3 வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 4th ஒன் இஸ் த கரெக்டு. செகண்ட் ப்ராசஸ்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், டிட்டர்மைன் பண்ணிட்டோம். இதையும் செக் பண்ணிக்கிறோம். ப்ரெஷர் குறையுதா, ப்ரெஷர் குறையுது. டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுதா, ப்ரெஷர் ரெடியூஸ் ஆனால் டெம்பரேச்சர் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகுதா செய்யும், பிகாஸ் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்து தேர்ட் 4 3 4 பார்க்குறோம். 3 4 pressure constant, see the pressure is constant and then temperature reduces, இங்கே பாருங்க pressure increases, pressure constant and volume increases, இது ஓகே. அடுத்து 4 5 1 பார்க்குறோம். 4 5 1 volume temperature is constant. temperature constant ப்ராசஸ்க்கு என்ன ஆகும், நமக்கு இந்த மாதிரியான curve நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 4 is the correct one, right? Next. So இந்த diagrammatic representation அது graphical representation சம்முக்கு இந்த மாதிரியான அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா you will get correct answer easily. So next question போயிடுவோம். Next question number 17. During adiabatic process, pressure of the gas is found to be proportional to the cube of its absolute temperature. The ratio of Cp by Cv for the gases. The ratio of Cp by Cv ங்கிறது nothing but specific heat ratio. இப்போ கொடுத்திருக்கிற வேல்யூஸ் நம்ம எடுத்து எழுதுறோம். Adiabatic process. Process is an adiabatic. Process is an adiabatic process. Pressure is found to be proportional to, cube of its temperature, absolute temperature. P is directly proportional to T cube. Then P T power minus 3 is equal to constant னு எழுதிக்கலாம். இதை வந்து left hand side கொண்டு வந்துட்டு P T power minus 3 is equal to constant எழுதிக்கிறோம். இப்போ adiabatic processல P T relation நம்ம பார்க்குறோம். adiabatic processல P power 1 minus gamma T power gamma is equal to constant. PV relation, PT relation, TV relation இந்த மூணும் நமக்கு மைண்டில் ஞாபகம் இருக்கணும். இன்கேஸ் நமக்கு மறந்துருச்சுன்னா கூட PV power gamma is equal to constant அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன்லேருந்து மற்ற ரெண்டு ஈக்குவேஷனை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தட் சம்ஸ் எல்லாம் ஈஸியாக கொஞ்சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். P பவர் இங்கே எதுவுமே இல்லை, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனில் இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல P பவர் எதுவுமே இல்லை. அதனால் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸோ தட் மாடிஃபை பண்ணிக்கிறோம். P பவர் 1 minus gamma divided by 1 minus gamma, T பவர் gamma divided by 1 minus gamma is equal to constant to the power any raise பண்ணாலும் அதுவும் constant தான். அப்போ 1 minus gamma cancel ஆகிடுச்சு. ஸோ we will get P T power gamma divided by 1 minus gamma is equal to constant. ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 இது ரெண்டுமே என்ன ஆகிடுச்சு, கரெக்டாக சேம் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இங்கே -3 இங்கே gamma by 1 minus gamma இருக்குது, ரெண்டையும் மேட்ச் பண்ணுறோம். -3 is equal to, இந்த மைனஸை மறந்துடக்கூடாது, மைனஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த மைனஸை விட்டுட்டிங்கன்னா you will get wrong answer. gamma divided by 1 minus gamma, gamma divided by 1 minus gamma cross multiply பண்ணுறோம். -3 minus into minus plus 3 gamma is equal to gamma. இதை மைனஸ் அங்கே கொண்டு வந்தோன்னா இதை மாற்றிக்கிறோம். 3 gamma minus gamma is equal to plus 3, that is 2 gamma is equal to 3, gamma is equal to 3 divided by 2. You will get the answer. Specific heat ratio gamma is equal to 3 by 2. நமக்கு கேட்டிருக்கிறது Cp by Cv, அதுவும் அதான் specific heat ratio தான் என்னது, Cp divided by Cv. So you will get the answer 3 divided by 2, option 4 is the correct one. So next question போயிடலாம். question number 18. இப்போ question number 17 வரைக்கும் நம்ம பார்த்தது thermodynamics. question number 18 starts from kinetic theory. kinetic theoryல நமக்கு வந்து இந்த values, இப்போ monoatomic gas, diatomic and polyatomic gasக்கு specific heat ratioக்கான values என்ன,
CPCV வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு டேப்லெட் காலமாக நம்ம ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்போம். அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அதை டிரைவ் பண்ணனாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1 minute டைமில் நம்மளை அதை டிரைவ் பண்ண முடியாது. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த ஈக்குவேஷனை இந்த கொஷின் நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ question number 18ல value of gamma Cp/Cv for hydrogen, helium and another ideal diatomic gas of X whose molecules are not rigid but have an additional vibrational mode are respectively equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு தான் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் H2 is an diatomic ஓட காமா வேல்யூ நம்ம பார்த்துருப்போம். காமா இஸ் ஈக்குவல் டு 7/5 டயட்டாமிக்கு 7/5. அடுத்து ரெண்டாவது கேஸ் வந்து ஹீலியம் இஸ் அன் மோனோ அட்டாமிக். எப்பவுமே He தனியாக தான் இருக்கும். மோனோ அட்டாமிக் gamma is equal to mono atomic oda specific heat ratio value 5/3 as you have seen. அடுத்து மூணாவதா ஒரு கேஸ் இருக்கு. என்ன கேஸ்ன்னு தெரியல. ஐடியல் டயட்டாமிக் கேஸ் அதை Xன்னு எடுத்துக்கிட்டாங்க. இது ஐடியல் டயட்டாமிக் கேஸ்ங்கிறதுனால X suffix 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் சார் டயட்டாமிக் கேஸுக்கு 7/5 தான். எப்போ நார்மல் டெம்பரேச்சரில் the gas will not have any additional vibrational mode இருக்காது. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, whose molecules are not rigid கிடையாது, but have an additional vibrational mode இருக்கு. அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும், gamma value சேஞ்ச் ஆகும். இதுவும் diatomic with vibrational mode. அப்போ diatomic with vibrational mode னா gamma is equal to 9/7 அப்படிங்கிற வேல்யூ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை மூணையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறோம். ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்ததுனால ஆர்டர் மாறி இருந்தால் கூட கொஷனில் தப்பு தான். ஸோ பார்க்குறோம் 7/5, 5/3, 9/7, 7/5, 5/3, then 9/7. The first option gives the correct answer. ஸோ இந்த கொஷனில் நம்ம பார்த்தோம்னா கூட இந்த ஆர்டர் மாறி இருக்குது. அதே தான் 5/3, 7/5, 9/7 தான் கிடச்சிருக்கு செகண்ட் ஆப்ஷனில். பட் ஆர்டர் நமக்கு மாறி இருக்குது. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தனால செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் போட்டுறக்கூடாது. நமக்கு 3 வேல்யூ தான் இருக்குது அப்படின்னு நம்ம போட்டுறக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். கொஷின் நம்பர் 19 சாரி. ஓகே. So the molecules of a given mass of a gas have RMS velocity 200 meter per second at 27 degrees Celsius and pressure value கொடுத்துருக்காங்க, temperature, pressure of the gas respectively and 127 degrees Celsius temperature, pressure, RMS values நம்ம find out பண்ணணும். So நமக்கு RMS value VRMS is equal to square root of 3 kb T divided by capital M இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே டெம்பரேச்சர், ப்ரெஷர், இப்போ நமக்கு வந்து டெம்பரேச்சர் மட்டும் நமக்கு இந்த VRMS கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போதும். ப்ரெஷர் தேவையில்லை. எக்ஸ்ட்ரா வேல்யூவாக தான் இந்த ப்ரெஷர் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஷர் வேல்யூ எக்ஸ்ட்ரா தான். இது நம்ம யூஸ் பண்ணாமல் வெறும் டெம்பரேச்சர் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், RMS வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரேஷியோ எழுதுகிறோம். ப்ரொபோர்ஷன் VRMS is directly proportional to square root of T. இப்போ VRMS 1, first VRMS 1 is equal to 200 meter per second. அடுத்து VRMS 2, அதுதான் நம்ம find out பண்ணணும், velocity of the molecule. அடுத்து temperature T1 is equal to 27 degrees Celsius is equal to 300 Kelvin. T2 is equal to 127 degrees Celsius. 127 degrees Celsius is equal to 400 Kelvin. இதில் substitute பண்ணுறோம். VRMS 2 divided by VRMS 1 is equal to square root of T2 divided by T1. Square root of T2 divided by T1 values எல்லாம் substitute பண்ணுறோம். VRMS 2 is equal to
இந்த VRMS 1 நம்ம வந்து இங்கே cross multiply பண்ணிட்டோம்னா will get VRMS 1 is 200 meter per second, that is 200 into square root of T2 is 400 divided by 300, 0 cancel பண்ணிடுறோம், 4 root எடுத்தோம்னா 2 into 200, 400 divided by இந்த root 3 அப்படியே இருக்கும், 400 divided by root 3, 400 divided by root 3 meter per second, VRMS 2. So the option is 400 by root 3, fourth option. So next question, okay, what will be the effect of root mean square velocity of oxygen molecule if temperature is doubled, oxygen molecule dissociate into oxygen, atomic oxygen? இதுவும் நமக்கு வந்து RMS velocity பேஸ் பண்ணி தான், மீன் ஸ்கொயர் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி RMS velocity இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு क्वेश्चन இருக்கு. VRMS is equal to square root of 3 kBT divided by capital M. இங்கே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஆக்சிஜன் மாலிக்யூல் O2 இருக்கு, அது என்ன ஆகுது, டெம்பரேச்சர் டபுள் ஆகுது, டெம்பரேச்சர் T1 is equal to T இருந்துச்சுன்னா T2 is equal to 2T ஆகுது. ஆக்சிஜன் மாலிக்யூல் என்ன ஆகுது, டிசோசியேஷன் டு ஆக்சிஜன், அட்டாமிக் ஆக்சிஜன், அப்போ O2 பிரிஞ்சு O தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ மாலிகுலர் மாஸ் நம்ம பார்க்குறோம், O2 இருக்கிறப்ப M1 கேபிட்டல் Mனு இருந்துச்சுன்னா இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு, பாதி மாஸ் வந்துடும், M2 is equal to M divided by 2 மாறிடுச்சு. இப்போ இது ரெண்டே நம்ம ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். VRMS is directly proportional to square root of T divided by capital M. ஏன்னா நமக்கு டெம்பரேச்சரும் மாலிகுலர் மாஸ் சேஞ்ச் ஆகிறனால இதை எடுத்துக்கிறோம். VR2 divided by VR1 is equal to square root of VRMS 2 by 1 is equal to T2 divided by T1 into M1 by M2, M1 divided by M2. இப்போ velocity VRMS 2 divided by VRMS 1 is equal to square root of T2 என்ன ஆகுது, 2T ஆகுது, 2T divided by T into molecular mass M1, M divided by M by 2, M divided by M by 2, M cancel, T cancel, 2 மேலே படிச்சு, அப்போ 2 2s are 4, square root of 4, that is VRMS 2 divided by VRMS 1 is equal to 2 divided by 1. இப்போ பாருங்க, VRMS 1 வந்து 1, 2 வந்து 2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கு, velocity of an atomic oxygen என்ன ஆயிருக்கு, டபுள் மடங்கு ஆயிருக்கு, 1 விட 2 என்ன ஆயிருக்கு, 2 மடங்கு ஆயிருக்கு. The velocity of an atomic oxygen doubles is the correct one. So நம்ம 20 questions நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணுங்கள், அடுத்த செஷனில் ரிமைனிங் கொஷின்ஸை நம்ம பார்ப்போம். நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அடுத்த செஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக வரும். 2:30க்கு அடுத்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பிரேக்கெல்லாம் போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு 2:30க்கு வந்து கரெக்டாக ஆன் பண்ணி ரெடியாக இருங்க. We will see the remaining questions. So all the best. Thank you.